ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பச்சை வாழைக்காய் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் பச்சை வாழைக்காய் தான் எடுத்துக்கிறேன். அதோட தோல் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, பழுக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ். இந்த வாழைக்காய் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு அதோட தலைப்பாகத்தையும் வால் பாகத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு குறுக்கா இன்னும் கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதை ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதுக்காக இதை குறுக்காவே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்க, பச்சையான வாழைக்காய் தான், காய் தான் இது. நல்ல பழுக்கல, தோல் தான் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. ஆனால் பச்சையான வாழைக்காய் தான் இது. நம்ம ஏத்தன் பழம், நேந்திரம் பழம்னு சொல்லுவோம். இது ஆரோக்கியமான வாழைப்பழம். இதை நம்ம ஸ்டீமரில் இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் வச்சா போதும், நல்லா வெந்துடும். ஸ்டீமரில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெந்தாச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை வெளியே எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது கூடவே தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன்னா. நிறைய தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே க்ரஷ் பண்ண ஜாகரி பவுடர் இல்லாட்டி பவுடராகவே வாங்க கிடைக்கும். அந்த ஜாகரி பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் எடுத்து அதையும் நல்லா தட்டி அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுங்க. அப்படியே தூக்கி போட்டு எடுத்துக்கோங்க. முடிஞ்சிச்சு, நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ். ஈவினிங் டீ கூட ஆரோக்கியமாக இப்படி சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பாய்.